ஹாய் காய்ஸ், குளிச்சுட்டு வந்துட்டேன். இப்போது ரீல்ஸ்க்கு நம்ம ரெடி ஆக போகிறோம். என்ன கலர் saree கட்ட போகிறேன்னு காட்டுறேன். மேட்சிங்காக நான் இன்ஸ்கர்ட்டும் எடுத்துட்டேன். ஆனால் எனக்கு மேட்சிங் ப்ளவுஸ் கிடைக்கல. நான் நேற்று போட்ட அதே ப்ளவுஸை நான் இந்த சாரீக்கும் போட்டுக்கலாம்னு முடிவு பண்ணியிருக்கேன். அப்படி என்னம்மா நீ ரீல்ஸ் எடுக்க போகிற, அப்படி என்ன சாங்கு தான் எடுக்க போகிற, இவ்வளோ அலப்பறை கொடுத்துட்ருக்கியே அப்படின்னு உங்கள் மனசுக்குள்ளே ஓடுந்தா. எல்லாமே மேட்சிங் மேட்சிங் மேட்சிங், பிங்க்கு பிங்க்கு. எந்த பக்கம்னு தெரியல, எல்லாமே ஒரே மாதிரியா இருக்கு. பக்காவாக ரீல்ஸுக்கு தயாராகும் சிட்டி மேடம். பரவாயில்லையே, நான் கிட்டத்தட்ட இந்த வளையல் ஒரு 4 நாளாக போட்டுட்ருக்கேன். நான் சாரி கட்டணும், அந்த சாரிக்கு இந்த கலர் வளையல் அப்படியே மாறின மாதிரி எனக்கு தோணுது. எப்படி இந்த சாரி தான் இன்னைக்கு ரீல்ஸுக்கு. ஓகேவா? சூப்பரா இருக்கா? அப்பா, தலை குளிச்சதுக்கு அப்புறம் தான் இப்ப நானாகவே உணர்கிறேன்.
எப்படி இருக்குது கமெண்ட்ஸில் சொல்லணும் சரியா? பவுடர் அடிக்காமல் கொல்லாமல், ஐப்ரோ பென்சில் போடாமல், கண்ணுக்கு மை இடாமல், மஸ்காரா இல்லாமல், லிப்ஸ்டிக் இல்லாமல், பவுடர் இல்லாமல், சூப்பராக இருக்குல்ல? கொஞ்ச நேரம் நம்ம அழகை நாமளே ரசிச்சுக்கலாம். நம்ம அழகை வர்ணிக்கிறதுக்கு யாருமே கிடையாது, இனி பிறக்கவும் போறது கிடையாது. நம்ம அழகை நாமளே ரசிச்சுக்கிட்டா மட்டும்தான் பெண்களுக்கு ஏற்பட்ட ஒரு சாபக்கு செம்மையா இருக்கியா? செம்மையா இருக்கு. கைக்கு வளையல் போட்டுக்கலாம் கொஞ்சம். ஓகே, நம்ம ரெடி ஆயாச்சு. இப்போ ஒன்றும் பண்ண மாட்டேன், லேசாக ஐப்ரோ பென்சில் மட்டும் விட்டுட்டு லேசாக. எப்போவுமே நான் ரீல்ஸுக்கு பவுடர் அடிக்கவே மாட்டேன். ஏன்னா பவுடர் அடித்தேன்னா ரீல்ஸில் வந்து அப்படியே ஒரு மாதிரி பூதம் மாதிரி காட்டும். உடம்பு ஒரு கலராகவும் முகம் ஒரு கலராகவும் காட்டும். அதனால நான் எப்பயாவது ரொம்ப ரேர் தான், நான் சும்மா டச்சப் மட்டும் தான் பண்ணுவேன் கண்ணுக்கு ஐப்ரோ பென்சிலுக்கு. எப்படி ஐப்ரோஸ் பண்ணாமலே நேச்சுரல் ஐப்ரோ கரெக்டாக இருக்கா? நான் இன்றைக்கி ஐப்ரோ பண்ண போகிறேன். ஈவினிங் பண்ணிவிட்டு அப்புறம் லைவில் வந்து காட்டுறேன். இப்போது நான் இந்த வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன், ஆனால் நான் எதில் போஸ்ட் பண்ணுறதுன்னு தெரியல. சிப்பி 92 க்ரீம் பேஸில் ஆல்ரெடி ஒன்று நான் எடுத்து அப்லோட் பண்ணிட்டேன். அது வந்து செக்கிங்க்கு 24 ஹவர்ஸில் லோடிங் ஆகிட்டே இருக்குது. இது சிப்பி 922ல் அப்லோட் பண்ணிடலாமா? என்ன சொல்கிறீங்க? சிப்பி 922ல் அப்லோட் பண்ணிடலாமா? ஓகே, சிப்பி 922 குடைக்குள் மழை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. இன்றைக்கி எனக்கு ரீல்ஸ் போட டைம் இருக்குமா என்னன்னு தெரியல, ஆனால் நான் எடுத்து வச்சுப்பேன். எடிட்டிங் பண்ண தான் கொஞ்சம் டைம் ஆகும். எடிட்டிங் நான் இன்றைக்கே பண்ணிட்டா அப்லோட் பண்ணிடுறேன், இல்லை அப்படின்னா நான் நாளைக்கு அப்லோட் பண்ணுறேன். ஓகேவா? அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை பார்த்து என்ஜாய் பண்ணிக்கோங்க. ஏதாவது அப்படி இப்படினாலும் நீங்கள் ஏதாவது கரெக்ஷன் பண்ணணுன்னாலும் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மேடம் நெக்ஸ்ட் டைம் நீங்கள் இந்த மாதிரி வீடியோ அப்லோட் பண்ணுங்கள், சமையல் வீடியோ. இனிமேல் சமையல் வீடியோ அதெல்லாம் கூட நான் அப்லோட் பண்ணுறேன். சப்போர்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு நீங்கள் லைக் போடணும். ஸ்க்ரீன் டபுள் டச் பண்ணி லைக் போட்டுட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் பட்டனை கொடுத்துட்டா தான் என்னுடைய ரீல்ஸ் லைவ் எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனே வரும். இல்லைன்னா வரவே வராது. அப்புறம் சூப்பர். ஓகே செல்லுங்களே, பாய் பாய். சாரி நல்லா இருக்காங்க, கமெண்ட்ல சொல்லுங்கள்.